காலங்காத்தால 6 மணி இருக்கும். நானும் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறேன். அன்கான்சியஸ் மைண்ட்ல புட்டு புட்டுன்னு சத்தம். சரி கனவா இருக்கும்னு கண்ணை முழிச்சு பார்த்தா அப்பவும் கேக்குது. கனவெல்லாம் கண்ணை முழிச்சா கேட்காதடா. அப்ப இது உண்மையான எந்திரிச்சு ஓடி போய் புட்டுக்காருன்னு கத்துறேன். காதலே வாங்கிக்காம போயிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாக்கா தான் இந்த 5 வயசு பையனோட ஆசையை புரிஞ்சுட்டு அவரை திருப்பி விட்டாங்க. நல்லா இருந்த கோத்துக்கு வந்தோடனே கையை பிடிச்சி கடிச்சு விட்டுருப்பேன். புட்டை கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்படியே அரை தூக்கு தான் அந்த 2 தங்கத்தையும் எடுத்துட்டு வந்து பாத்திரத்துல பத்திரமா பதுக்கி வச்சுட்டு பாத்ரூம் போய் பிரஷிங் மூஞ்சிங்க வாசிங்க எல்லா வேலையும் முச்சுக்கிட்டு வந்து காத்தோட்டமா உட்காந்து புட்டை கத்தம் பண்ணிட்டு ஜிம்ம பார்த்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு சொல்ற அளவுக்கு ஒன்னும் பாடியில புஜிட்டிக்கு இல்லாதனால அப்படியே பொறுப்பா வார்ம் அப் பண்ணிட்டு மாஸ்டர் கொடுத்த சோல்டர் கோட்டை எப்படா முடியும்னு நினைச்சு ஒரு வழியா போட்டு முடிச்சுட்டு ஜிம்ல இருந்து கிளம்பி ரொம்ப நாள் கழிச்சு உலக சந்தைக்கு என்ட்ரியை கொடுத்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க பேச்ச போட்டு வரும்போது வாழைப்பழத்தை பிடிச்சிட்டே பஸ் ஏறிட்டேன். வீட்டுக்கு வந்து நமக்கான பிரேக்பாஸ்ட் ஒரு 3 முட்டையை உடச்சு ஊத்தி ஆம்லெட் போட்டு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுட்டு புளியில இருந்து புளியாங்கோட்டையை தனியா பிரிச்சு எடுக்கிற வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஏன்டா சிரிக்கிறேன்னு நினைப்பீங்க. அங்க எங்க பாட்டி பண்ண சம்பவம் அப்படி. பாட்டி பண்ண எல்லா ஃபன்னான கிளிப்ஸையும் எடுத்து வச்சிட்டேன். ரெஸ்ட் அன்னைக்கு எடிட் பண்ணி இறக்கி வரேன். பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க. அது சரி நீ என்னடா கண்ணாடி முன்னாடி வித்த காட்டிட்டு இருக்க? ஓ இதுவா சும்மா ஜாலிக்கு. அப்படியே குளிர் குளியல போட்டு வந்து ஐசியூல இருக்கிற 5 வாழைப்பழத்தை பிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற தொடக்க பள்ளியில இன்னைக்கு ஆன்வல் டேவா. சரின்ட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து முத வேலையா இன்னைக்கு எடிட்டிங் முடிச்சிட்டேன். இரவு உணவுக்கு வீட்லயே நூடுல்ஸ் செஞ்சாங்க. என்னடா சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. அது கடையில சாஸ் ஆயில் மசாலான்னு அடிச்சு ஊத்தி கொடுப்பாங்கல்ல, அதை தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எக்ஸும் வெஜிடபிளும் மட்டும் தான். அப்படியே இன்னொன்னு மம்மியோட பாசமும். நான் சாப்பிட்டு தூங்குறேன். நீங்க ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை.